إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெருமையை புகழ்ந்தவனாக, அவனுடைய புகழை துதித்தவனாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று துவா செய்த வண்ணமாக இந்த ஈத் தியாக பெருநாள் தொழுகையுடைய குத்பாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்திலே இரண்டு பெருநாள்கள். முதலாவதாக ரமதானுடைய மாதம் கழிந்த பிறகு ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாள், இரண்டாவது இந்த ஹஜ் பெருநாள். இந்த இரண்டு பெருநாட்களுடைய நோக்கமும் ஒன்றுதான். எவ்வாறு நோன்புக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக அல்லாஹ்வுடைய இரேச்சத்தை பெறுவதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினானே, அதே தக்வாவை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் பெருநாளுடைய நோக்கமாகவும் சொல்லுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயம் அல் ஹஜ்ஜிலே குறிப்பிட்டு போல சொல்லுகின்றான், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய மாமிசமோ உங்களுடைய பிராணியின் இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தக்வா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அச்சம், இதுதான் அல்லாஹ்வை சென்று போய் அடைகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். ஆகையால் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெருநாளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய தக்வாவை நாம் அனைவரும் கொள்ள வேண்டும், அதை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தக்வாவை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக இந்த ஹஜ் பெருநாள் என்று வந்தாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவை நாம் தூரம் தள்ளிவிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. இவர்களுடைய தியாக வரலாறை நாம் நினைவு கூற வேண்டும். யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? முதுமையான காலத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு வாரிசை கேட்கின்றார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அல்லாஹ்வே உன்னிடத்திலிருந்து ஒரு சாலிஹான ஒரு அவுலாதை, ஒரு பிள்ளை எனக்கு தந்தருவாயாக என்று முதுமையான காலத்திலே, கிட்டத்தட்ட 90 வயதாக இருக்கின்ற அந்த காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுவரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை, கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தையும் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதுடைய நன்மையும் பலனையும் பாருங்கள். ஒரு பிள்ளைக்காக கேட்ட இப்ராஹிம், ஒரே ஒரு பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்திய இப்ராஹிம் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகின்றார்கள். அவருடைய சந்ததியினரெல்லாம் எல்லா நபிமார்களும் வருகின்றார்கள்.
எப்படி என்று சொன்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலே அனைத்து நபிமார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய சந்ததியிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். துஆவுடைய பரக்கத், அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக விடாமல் நம்பிக்கை இழந்திராமல் அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக கையேந்து நிற்பதற்கான பலன் பாருங்கள். ஒரு பிள்ளைக்காக கேட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், மாஹியல் உஹியா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த நாம் அறுத்து பலியிடுகிறோமே இந்த குர்பானி என்பது என்ன என்று கேட்கும் பொழுது, சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத். இப்படி சொல்லுகின்றார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சுன்னத். ஆகையால் அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம். அதே போல் பிள்ளை வளர்ப்பிலே பாருங்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உம்மா, அவங்களுடைய தாயார், அவர்களை எப்படி வளர்க்கின்றார்கள் என்று பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இருவரையும், தாயையும் பிள்ளையையும் மக்கா மாநகரத்திலே கஅபத்துல்லாஹ்வுக்கு நெருக்கத்திலே விட்டு சென்று விடுகின்றார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ. அல்லாஹ்வே, நான் என்னுடைய ஃபேமிலியை, என்னுடைய மனைவி மக்களை இந்த பாலைவனத்திலே எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத இடத்திலே, எந்த ஒரு தண்ணீரும் இல்லாத இடத்திலே, உண்ணுவதற்காக எந்த உணவு இல்லாத ஒரு இடத்திலே இந்த பாலைவனத்திலே நான் விட்டு செல்கின்றேன் என்று துஆ செய்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. விட்டு செல்கின்றார்கள். தாயுடைய மனம் கேட்கின்றார்கள், இப்ராஹிமே, எங்களை எங்கே விட்டு செல்கிறாய்? இந்த பாலைவனத்திலே எங்களை யார் பாதுகாப்பார்? இந்த இடத்திலே நீ சொல்லி எங்களை விட்டு செல்கிறாயே, இது எதற்காக என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌனம் காக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிந்து விட்டது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னிச்சையாக செய்வதில்லை. அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே, அல்லாஹ் உங்களை இவ்வாறு செய்வதற்காக கட்டளையிட்டிருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்கை மூலியமாக ஆம், இது அல்லாஹ்வின் கட்டளை என்று கூறும் பொழுது, இதன் லா யுதையன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நீங்கள் நம்மளை இங்கே விட்டு செல்கின்றீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை கைவிட மாட்டான் என்ற அந்த தவக்குல், என்ற அந்த உறுதியான ஈமான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு வருகின்ற அந்த படிப்படை. அதே போல் பல வருடங்கள் செல்கின்றனர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளமை பருவத்தை அடைகின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், பல வருட காலங்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு முதுமை காலத்திலே பெற்றெடுத்த பிள்ளை, முதுமை காலத்திலே பெற்றெடுத்த அந்த பிள்ளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவு மூலியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள், இந்த பிள்ளையை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். இளம் பிள்ளை கேட்கின்றார்கள், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, நான் கனவிலே காண்கின்றேன் அல்லாஹ் என்னை உங்களை அறுத்து குர்பானி செய்வதற்காக கட்டளையிடுகின்றார். ஃபன்துர் மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தந்தை தன்னுடைய பிள்ளையிடத்திலே, மகனிடத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய உயிர் போகிறது, அல்லாஹ்வின் பாதையில் இது குர்பானி செய்வதற்காக நான் கட்டளைப்பட்டிருக்கின்றேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று இளம் பிள்ளையை தந்தை கேட்கின்றார். அந்த தாயுடைய வளர்ப்பை பாருங்கள். இவ்வளவு காலம் தந்தை விலகி இருந்தார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப விலகி இருந்தார். இப்போ பார்க்க வந்திருக்கின்றார். ஆனா எந்த செய்தியோடு வந்திருக்கின்றார்? இது உங்களுடைய வாழ்க்கையோட இறுதி நாள் என்ற செய்தியோடு வருகின்றார். அந்த மகன், அந்த தாயுடைய வளர்ப்பு, யா அபதி ஃபஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்ன கட்டளை? தன்னுடைய உயிர் பிரிய போகின்றது, தன்னுடைய உயிர்
பிரிய போகின்றது என்று தெரிந்தும் இஃப்அல் மா துமர், உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இருக்கின்றாரோ அந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், நான் பொறுமையாளனாக இருப்பேன் என்று தன்னுடைய உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படக்கூடாது என்ற வளர்ப்பு. சுப்ஹானல்லாஹ். நாமும் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றோம். எவ்வாறு வளர்த்தெடுக்கின்றோம்? பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது, பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது, பிள்ளைக்கு எந்த விதமான துக்கமும் வரக்கூடாது. அங்கே பாருங்கள், ஒரு வளர்ப்பு. தன்னோட உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த தாயாருடைய வளர்ப்பு. அதே போல் தந்தை வருகின்றார். அந்த தந்தையின் மீது ஓர் அளவுக்கு கூட ஒரு தீய எண்ணத்தை அந்த தாய் அந்த பிள்ளையோட மனதிலே வளர்த்திருக்கவில்லை. உங்களுடைய தந்தைக்கு என்ன தெரியும்? அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்க தந்தைக்கும் உனக்கு கனெக்ஷனே கிடையாது, உன்னை வளர்த்துறது நான் மட்டும்தான், உன் தந்தைக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது என்ற அந்த விஷத்தை, அந்த விஷமத்தை அந்த பிள்ளையோட மனதிலே அந்த தாய் விதிக்கவில்லை. மாறாக என்னுடைய உயிரே போனாலும் சரி, என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு நீங்கள் செய்யுங்கள் என்ற அளவுக்கு அந்த தந்தையின் மீது கட்டுப்பாடாக உள்ள ஒரு பிள்ளையை அந்த தாய் வளர்த்தெடுத்தார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இன்னொரு படிப்பு. அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். எல்லா தருணங்களிலும் அல்லாஹ்வின் மீது தவக்கல், அல்லாஹ்வின் மீது யகீன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்யாதல், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுதல். இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கட்டளையிட்டான், வத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய தூய்மையான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், இப்ராஹிமுடைய தூய்மையான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். எந்த தூய்மையான மார்க்கம்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை, மிக லேசாக நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய ரப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், அஸ்லிம், நீங்கள் என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், என்னுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் அடிபணியுங்கள், என்னுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் அடிபணியுங்கள் என்று சொல்லும் பொழுது அஸ்லம்து, நான் அடிபணிந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அவ்வளவுதான். இதன் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுதல், அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகி இருத்தல். இதுதான் இஸ்லாம். அத்தீனு அல் அவாமிரு வன் நவாஹி. மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதும் அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி இருப்பதும். இதுதான் மார்க்கம். எல்லா விஷயங்களிலும், உங்களுடைய குடும்ப விஷயங்களிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, அன்றாட வாழ்க்கை, ஏன் நீங்கள் போடுகின்ற ஆடையிலிருந்து, நீங்கள் உண்ணுகின்ற உணவிலிருந்து, பருகின்ற தண்ணீரிலிருந்து, எல்லாத்திலுமே அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கின்றானோ அது மட்டும்தான் ஒரு முஸ்லிம் நெருங்குவான். எதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கின்றானோ அந்த விஷயத்தை விட்டு ஒரு முஸ்லிம் விலகி இருப்பான். இதுதான் ஒரு முஸ்லிமின் அடையாளம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி. ஆனால் இது செய்வது லேசான காரியம் கிடையாது, இலகுவான காரியம் கிடையாது. இதற்காக பெரும் தியாகங்கள் தேவை, இதற்காக பெரும் தியாகங்கள் தேவை. நாம் செய்கின்ற இந்த குர்பானி அந்த பிராணி மட்டும் கிடையாது, நம்முடைய மனோ இச்சையும் சேர்த்து நாம் மறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ்விற்காக நம்முடைய மனோ இச்சைகளை தூக்கியிட வேண்டும். இதுதான் தியாகம். உங்களுடைய மனம் 1000 விஷயங்களை வேண்டும், உங்களுடைய மனம் 1000 விஷயங்களுக்காக ஆசைப்படும். அது ஹலாலா ஹராமா என்று பார்க்காது. ஆனால் உங்களுடைய மார்க்கத்தில் எது ஹலாலாக இருக்கின்றதோ அது மட்டுமே நாம் நெருங்குவோம். என் மார்க்கத்தில் எது ஹராமாக்கப்பட்டதோ அதை விட்டு நாம் தூரமாக விலகுவோம். இதுதான் மார்க்கம், இதுதான் குர்பானி, இதுதான் நமக்கு இந்த குர்பானி ஹஜ் பெருநாள் கொடுக்கின்ற பாடங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையில் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்கள், நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஒரே ஒரு குறிப்பு, அதற்கு பிறகு இந்த குர்பாவை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஹஜ் பெருநாள். அல்லாஹுக்காக மட்டும் தான் நாம் குர்பானி செய்கின்றோம். அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். நாம் செலவு செய்த தொகையாக இருக்கட்டும், நாம் வாங்குகின்ற அந்த பிராணியாக இருக்கட்டும், நாம் வாங்கி இருக்கின்ற அந்த எடையுள்ள ஆளாக இருக்கட்டும், அந்த செய்தி அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரமாக போட்டோக்களாகவும் வீடியோக்களாகவும் எடுத்து சொல்வதே உங்களுடைய காரியங்களை, அமல்களை தூக்கி குப்பை தொட்டியில் போடுறதுக்கு சமம். ஏன்? அல்லாஹுக்காக செய்கின்ற காரியம் அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்தால் போதும்.
இதை பிரச்சாரம் செய்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பிற மக்களுக்கு அனுப்புறதிலே உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகின்றது? அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நாம் விலகி இருப்போம். அல்லாஹ்வுக்காக மட்டுமே அல்லாஹ்வுடைய தக்வாவை மேற்கொண்டு இந்த குர்பானியை செய்வோம். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், நம் பிள்ளைகளையும் மகிழ்ச்சியாக வைப்போம். உற்றார் உறவினர்கள் ஏழை எளிய மக்களையும் நாம் இந்த நாளிலே கவனிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருடைய குர்பானியை ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ்ஜுக்காக சென்றிருக்க அனைத்து ஹாஜிமாருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அவர்களை சாலிமாக பத்திரமாக அவருடைய ஊர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போய் சேர்ப்பானாக. அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தருள்வானாக. அவர்களை அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் எவ்வாறு மன்னித்தானோ அதே மாதிரியான ஒரு மன்னிப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி ذنب انه فاستغفروه انه هو الغفور الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر عبادك الموحدين. اللهم انصر من نصر الدين واخذل من خذل الدين. اللهم عليك بأعدائك أعداء الدين. اللهم شتت شملهم ومزق جمعهم وخالف بين قلوبهم وكلمتهم وزلزل أقدامهم يا قوي يا عزيز. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم تقبل من الحجاج حجهم. اللهم تقبل من الحجاج حجهم. اللهم اجعل حجهم مبرورا وسعيهم مشكورا وذنبهم مغفورا وعملهم مقبولا. اللهم اغفر لنا معهم. اللهم اغفر لنا معهم. اللهم اغفر لنا معهم. اللهم كما غفرت لهم في أهل عرفة. اللهم كما غفرت لأهل عرفة فاغفر لنا. اللهم ليس لنا رب سواك. اللهم ليس لنا رب سواك. أنت رب أهل عرفة ورب غيرهم يا قوي يا عزيز. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. سبحان ربنا رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. عيدكم مبارك. تقبل الله منا ومنكم.